எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வெளிநாட்டு அழகிகளின் மோசமான செயல், திடீரென சுற்றி வளைத்த அதிரடி படையினர். மக்களின் வங்கிக் கணக்குகளுக்கு வரப்போகும் பெருந்தொகை பணம், வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. 5 வயது சிறுமிக்கு 15 வயது சிறுவர்கள் செய்த மோசமான செயல், வெளியான கொடூரம். விடுதலை புலிகள் மற்றும் முப்படையினரின் திருடப்பட்ட ஆயுதங்கள், புதிய போலீஸ் மா அதிபரின் அதிர்ச்சி தகவல். மக்களிடம் கையளிக்கப்பட போகும் மாவீரர் துயிலமில்லம், அனுர அரசின் அதிரடி நடவடிக்கை. திடீரென சந்திப்பொன்றை மேற்கொண்ட ரணில் மற்றும் மகிந்த, தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து ரகசிய பேச்சுவார்த்தை. வான்படையினரின் கொடூர தாக்குதல், தமிழர் தாயகமெங்கும் அனுஷ்டிக்கப்பட்ட நினைவு நாள். அனுரவின் மகனுக்கும் நாமலுக்கும் இடையே ரகசிய சந்திப்பு, உண்மையை உடைத்த முக்கிய புள்ளி. சிறுபிள்ளைத்தனமாக செயற்படுகிறார் ஜனாதிபதி, எதிர்க்கட்சியின் மோசமான விமர்சனம். சிறுவர்களின் அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவோம், விடுக்கப்பட்ட மிரட்டல், ஃபேஸ்புக் பயனாளிகளுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு வன்னியப்புலம் செஞ்சோலை வளாகத்தின் மீது 2006 ஆகஸ்ட் 14 வான்படையினர் மேற்கொண்ட குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் 19வது ஆண்டு நினைவேந்தல் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. வன்னியப்புலம் இடைக்காட்டு பகுதியில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் அரசியல் தலைவர்கள், சிவில் அமைப்புகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். 2006 இடம்பெற்ற இந்த தாக்குதலில் 53 மாணவிகள் மற்றும் 4 பணியாளர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் காயமடைந்தனர். மட்டக்களப்பு மாவட்டம் பவுனதீவு தாண்டியடி மாவீரர் துயிலமில்லம் அமைந்திருந்த காணியின் ஒரு பகுதியை விடுவிக்க அரசாங்கத்தால் ஒப்புதல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பங்கேற்ற மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன், தற்போது விசேட அதிரடிப்படை முகாமாக பயன்படுத்தப்படும் அந்த காணியை மக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மாற்றி வழங்குமாறு கோரிக்கை வைத்தார். அதன்போது முகாமின் அதிகாரியொருவர், காணியில் நிரந்தர கட்டிடங்கள் உள்ளதால் துயிலமில்லத்தின் பழைய அடையாளங்கள் இல்லை எனவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த சாணக்கியன், முழுமையாக இல்லாவிட்டாலும் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்துவதற்கான காணியின் ஒரு பகுதியை விடுவிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு இணங்க நேரடி களவிஜயம் மேற்கொண்டு காணியின் ஒரு பகுதியை விடுவிப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதியளித்தார். நாமல் ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் முயற்சியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் மகனும் பங்கேற்றதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குற்றம் சாட்டியுள்ளார். மாலைதீவு செல்லும் பயணத்தின் போது நாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் அவரது மகன் ஆகியோர் வான்பரப்பில் சந்தித்து கைது நடவடிக்கைகளை தவிர்க்கும் திட்டத்தை முடிவு செய்ததாக அவர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஜனாதிபதியின் மகனுக்கு வேலை கிடைக்க நாமல் உதவியிருந்ததால் நன்றி கடனுக்காக இந்த பயணத்தில் அவரை அழைத்திருக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கைதானை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதும் நாமல் மாலைதீவு சென்று திரும்பிய பின்னர் கூட விமானத்தில் போலீசார் கைது செய்யவில்லை. அவர் நேராக நீதிமன்றத்திற்கு சென்றார். அதிகாரம் கைமாறும் தருணங்களில் நண்பர்கள் உதவுவது நம் நாட்டின் அரசியல் வரலாற்றில் புதிதல்ல. இப்போது அனுரவின் ஆட்சியும் அதே நிலையை நோக்கி செல்கிறது. அரசியல் டீல் நடக்கிறது என நான் நம்புகிறேன் என்றும் சமிந்த விஜயஸ்ரீ கூறினார். நாட்டில் முன்னாள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், முப்படைகளின் ஆயுதங்கள் மற்றும் திருடப்பட்ட துப்பாக்கிகள் கணிசமான அளவு புழக்கத்தில் உள்ளதாக புதிய போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார். இன்று கொழும்பில் போலீஸ் மா அதிபராக பதவியேற்ற அவர், குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் வலைப்பின்னல்களை தடுப்பதற்கான தற்போதைய சட்டங்களில் குறைபாடுகள் உள்ளதால் புதிய சட்டவரைவு உருவாக்கப்படுவதாக கூறினார். சர்வதேச சமூகத்தின் முழு ஆதரவு கிடைத்துள்ள நிலையில் வெளிநாடுகளில் இருந்து உள்ளூர் கூட்டாளிகளின் மூலம் திட்டமிடப்படும் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட குற்றங்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. இந்த குற்றங்களில் ஆயுதப்படைகளில் இருந்து தப்பியோடியவர்கள், முன்னாள் போலீஸ் உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். குற்றவியல் அல்லது போதைப்பொருள் தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எந்த சூழ்ச்சியும் செய்யவில்லை என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அரசு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அந்த பொறுப்பிலிருந்து விலக்க முடியாது. சிறுபிள்ளைத்தனமான அறிவிப்புகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நிறுத்த வேண்டும். அனுர தரப்பினர் தாங்களே உறுதியளித்து ஆட்சிக்கு வந்தவர்கள். எனவே அந்த உறுதிமொழிகளை நிறைவேற்றி காட்ட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இது மட்டுமல்லாது, உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரை அரசை பாதுகாப்போம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்குள் எந்தவித உள்குழப்பமும் இல்லை எனவும் அவர் வலியுறுத்தினார்.
கொழும்பு வெள்ளவத்தையில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் வெளிநாட்டு பெண்களை பயன்படுத்தி தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட விடுதியொன்று போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. வெள்ளவத்தை தொடரொன்று நிலைய வீதி பகுதியில் அமைந்திருந்த அந்த விடுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட நடவடிக்கையில் 30 முதல் 40 வயதிற்குட்பட்ட 6 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பில் வெள்ளவத்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெண்கள், சிறுவர்கள் மற்றும் இளம் பெண்கள் பேஸ்புக் மூலம் அடையாளம் காணப்படும் நபர்களுக்கு தனிப்பட்ட தகவல்கள், புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வழங்க வேண்டாம் என்று மிடிகோனா போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியக பொறுப்பதிகாரி தலைமை போலீஸ் ஆய்வாளர் வாருணி கோசல போகாவத்தை எச்சரித்துள்ளார். பேஸ்புக்கில் அறிமுகமான ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்களின் அந்தரங்க புகைப்படங்களை பெற்று இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் பல வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வகை வழக்குகளில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் எந்த நிலையிலும் அந்தரங்க புகைப்படங்கள் அல்லது வீடியோக்களை அனுப்ப வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். களுத்துறை வரகாகொட பகுதியில் 8 வயது சிறுமியை இயற்கைக்கு மாறானது மற்றும் கொடூரமான முறையில் பாலியல் வன்முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் 15 வயது மாணவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாயொருவர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இருவரும் பாதிக்கப்பட்ட சிறுமி வசிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுமி பயத்தின் காரணமாக சம்பவத்தை தாயாரிடமும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இரவில் குளிக்கும் போது ஏற்பட்ட வலியால் தாயார் சந்தேகித்து விசாரித்த போது உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த நிலையில் சிறுமி தற்போது சிறப்பு பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு சமீபத்தில் கொழும்பிலுள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் மகளின் திருமண விழாவில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, UNP தலைவர் வஜிர அபேயவர்த்தன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். திருமண நிகழ்வின் போது ரணில் விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த ராஜபக்ச தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து கலந்துரையாடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அஸ்வெசும கொடுப்பனவிற்கு தகுதி பெற்ற பயனாளிகளின் ஆகஸ்ட் மாதத்திற்கான உதவித்தொகை வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை இன்று அறிவித்துள்ளது. அதன்படி அஸ்வெசும கொடுப்பனவு நாளை வங்கிக் கணக்குகளுக்கு வரவழைக்கப்படும் எனவும் சபை தெரிவித்துள்ளது. மேலும் அதிக பயனாளிகளுக்கு இந்த அஸ்வெசும கொடுப்பனவு தொகை விநியோகிக்கப்பட உள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் சம்பந்தப்பட்ட பயனாளிகள் பணத்தை பெற முடியும் என்றும் நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் எதிரொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.